பைபிள்ன்ற சூப்பர் புக்கை நான் படிக்க போறேன். என்ன படிக்கலாம்? இந்த புக்கை படிக்கலாம். இப்படி ஒரு வசனமா? இது எப்படி ஒருத்தரால ஃபாலோ பண்ண முடியும்? என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. எப்படி யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாதுன்னா நம்ம சூப்பர் அந்த வசனத்தை இதுல வைக்கவே மாட்டாரே. ஐயோ ஒரே குழப்பமா இருக்கே. சரி நம்மளுக்கு எது கன்ஃபியூஷன், நம்ம மம்மி கிட்டே கேட்போம். மம்மி இதோ வரேன். இது இன்னைக்கு நான் கேட்டே ஆகணும். மம்மி இங்க வாங்கலேன். என்னடா அதுக்குள்ள காணோம்? இதோ இருக்கு. மம்மி சாருக்கு என்ன பைபிள்ல டவுட்டா? ஆமா மம்மி, இன்னைக்கு நான் ஒரு வசனம் படிச்சேன். அதுல பாருங்களேன், நாம நடக்க கூடாதான், நிக்க கூடாதான். வசனத்தை சரியா படிடா. அது இந்த வசனத்துல துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காரமலும்னு இப்படி நிறைய ரூல்ஸா போட்டிருக்காங்கம்மா. அப்பனா இந்த வசனம் சொல்ற மாதிரி பார்த்தா நம்ம தப்பு பண்ற இடத்துல இருக்க கூடாதுன்னு தானமா அர்த்தம். இந்த உலகத்துல நிறைய தப்பு தானமா நடக்குது. அதுல இருந்து எப்படிமா நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது? பாருலியோ, இப்போ இந்த கொரோனா டைம்ல கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் போட்டிருக்கு. அதுல முக்கியமான ஒரு ரூல்ஸ் தான் சோஷியல் டிஸ்டன்சிங். எதுக்கு இந்த ரூல்ஸ்ன்னு யோசிச்சு பார்த்திருக்கியா? ஏன்னா இந்த வைரஸ் கிருமி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த வசனமும் அப்படித்தான் இல்லையோ? மா அதெல்லாம் கரெக்டு தான்மா. ஆனால் இந்த வசனம் சொல்கிற மாதிரி பார்த்தா பாவம் செய்கிற இடத்துல இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்குமா. அது எப்படிமா முடியும்? நல்லா யோசிச்சு பாரு. இந்த வசனம் உனக்கு ஏற்கனவே தெரியும். சரியா? நல்லா நல்லா யோசிச்சு பாரு. நல்லா தெரியலையே. சரி, நான் இன்னொன்னு சொல்றேன், நீ யோசிச்சு பாரு. நீ அந்த இடத்துல தான் ரொம்ப நல்லா கவனிப்பேன்னு வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லுவ. நீ வேணா கொஞ்சம் உன் லைஃபை அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாரு. லியோ லியோ லியோ, எல்லாரும் சமத்து பிள்ளையா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நீ மட்டும் ஏன்? உனக்கு இன்னும் இந்த குறும்பு மாறவே இல்லை. உனக்கு ஸ்டோரி பிடிக்குமா? பிடிக்கும்ல? சரி, அக்கா இன்னைக்கு இந்த சண்டே கிளாஸ்ல ஒரு அழகான ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். என்ன ஸ்டோரி தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன். அந்த பொருளை பார்த்து நீங்க என்னன்னு சொல்றீங்களா? டன் டன் டன். என்ன தெரியுதா இது உங்களுக்கு? லியோ, என்ன பண்ணிட்டு இருக்க? தலையில என்ன? தொப்பிய கலட்டு. சரி பிள்ளைங்களா, இது என்னது? கப்பல். சரி, இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்டா கப்பல் யார் உருவாக்குனா தெரியுமா? சீக்கிரம் சொல்லுங்க. நோவா தாத்தா. வெரி குட், நோவா தாத்தா. சரி, இப்போ இந்த நோவா தாத்தாவை பத்தி தான் நான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கதையை சொல்ல போறேன். நோவா தாத்தா கதை அவங்க எல்லாருக்கும் தெரியும்ல? இப்போ அந்த நோவா தாத்தா கதையை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த நோவா தாத்தா கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியை பத்தி உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். அழகா கேக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இந்த உலகத்துல எத்தனையோ பேரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம அந்த தப்பை விட்டு விலகி இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து விலகி இருந்தா நம்மளுக்கு என்ன நல்லது நடக்கும், அப்படிப்பட்ட இடத்துல பாவத்துக்குள்ளேயே இருந்தோம்னா என்ன கெட்டது நடக்கும், அத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு தேசத்துல நோவா தாத்தா வாழ்ந்து வந்தார். அந்த தேசம் ஃபுல்லா பாவம் நிறைஞ்சிருந்துச்சு. அந்த தேசத்துல நிறைய பாவம் நிறைஞ்சிருந்ததுனால ஆண்டவர் ஒரு நாள் நோவா தாத்தாவை கூப்பிட்டு சொன்னாரு, நீ ஒரு பேடையை உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நோவா தாத்தா கேக்குறாரு, எதுக்கு இப்ப பேடைன்னு சொல்லி கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் நிறைய பாவம் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த தேசத்தை நான் அழிக்க போறேன். இத போய் நீ என்ன செய்யணும், மக்களுக்கு சொல்றாரு. உடனே தாத்தா என்ன செய்யறாரு, மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த தேசம் அழிய போகுது, மழை வந்து அழிய போகுது, நீங்க எல்லாம் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் எல்லாம் என்ன தெரியுமா செஞ்சாங்க,
அந்த நோவா தாத்தாவை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. ஏன் கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? ஏன்னா அந்த காலத்துல மழையே பெஞ்சது கிடையாது. மழைன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால மக்கள் எல்லாம் தாத்தாவை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தாத்தா என்ன செஞ்சாரு? மனம் தளராம மக்கள் கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? இந்த உலகத்தை அழிக்க போறாங்க, எல்லாரும் மனம் திரும்புங்கன்ட்டு. ஆனா மக்கள் யாரும் கேட்கவே இல்லை. ஆனா தாத்தா மட்டும் என்ன தெரியுமா செஞ்சாரு? ஆண்டவர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாரு. அவரும் அவருடைய மனைவி, அவங்க பிள்ளைங்க எல்லாருமே ஆண்டவர் என்ன சொன்னாங்களோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஒரு அழகான போட்டை செஞ்சாங்க. இந்த போட்டு பாத்தீங்களா? பால் கிடையாது, பால் அங்கவே. இந்த போட், ஓகேவா? இந்த போட் அழகா செய்ய சொன்னாங்க. இந்த போட் எதுக்கு செய்ய சொன்னார் ஆண்டவர் தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நம்ம இடத்துல மழை பெஞ்சதுன்னா, ஒரு நாள் மழை பெஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? தண்ணியா இருக்கும்ல. எவ்வளவு தண்ணியா இருக்கும்? நிறைய தண்ணியா இருக்கும்ல. அதே மாதிரிதான் ஆண்டவர் நோவா தாத்தா கிட்ட போட்டு செய்ய சொன்னார். எதுக்குன்னா, நிறைய நாள் மழை பெஞ்சதுன்னா அந்த ஊர் ஃபுல்லா தண்ணி வந்துரும். அப்படிதானே? தண்ணி வந்துரும்ல. ஒரு நாள் பெஞ்சாலே நிறைய தண்ணி வந்துருது. அப்ப நிறைய நாள் பெஞ்சா நிறைய தண்ணி வந்துரும்ல. அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? நோவா தாத்தாக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. இந்த போட்டு செஞ்சு அதுல மிருகங்கள், பட்சிகள், ஊரும் பிராணிகள் எல்லாருமே ஜோடி ஜோடியா கூட்டிட்டு வைக்க சொல்லிட்டாரு. அதே மாதிரி நோவா தாத்தாவோட ஃபேமிலியும் கூட்டிட்டு வைக்க சொல்லிட்டாரு. இப்ப என்னாச்சு? பட்சிகள், ஊரும் பிராணிகள் எல்லாம் போட்டுக்குள்ள இருக்கு. நோவா தாத்தாவும் போட்டுக்குள்ள இருக்காரு. ஆண்டவர் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தார், மழை பெய்ய போகுது, இந்த உலகத்தை அழிக்க போறேன்னு சொன்னாருல்ல. அது யாராவது கேட்டாங்களா? யாருமே கேட்கல. என்னாச்சு தெரியுமா? ஒரு நாள் மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சா 40 நாள் மழை பெஞ்சுது. ஒரு நாள் பெஞ்சாலே ஃபுல்லா நிக்கிற தண்ணி 40 நாள் பெஞ்சதுன்னா எப்படி நிக்கும்? எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப அதிகமா இருந்துச்சுன்னா அந்த போட் என்ன செய்யும்? மிதக்கும். கரெக்ட், சூப்பரா சொன்னீங்க. அந்த போட் என்ன செய்யும்? தண்ணியில அழகா மிதந்து போயிடும். அப்படியே 40 நாள் ஆயிடுச்சு. 40 நாள் ஆயிட்ட பிறகு நோவா தாத்தா என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த போட்டுடைய கதவை திறந்து வெளியே பார்த்தா பழசு எல்லாமே அழிஞ்சு போய் எல்லாம் புதுசா இருக்குது. அந்த செடிங்க, மரங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷா புதுசா இருந்துச்சு. சரி, இப்போ நோவா தாத்தா ஏன் பாதுகாக்கப்பட்டார்? ஏன்னா அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரு. ஆண்டவர் சொன்னாரு, நீ இவ்வளோ தப்பு பண்றாங்க, நீ இந்த தப்பு பண்ற இடத்துல இருந்து விலகி நிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நோவா தாத்தாவும் அவருடைய ஃபேமிலியும் காப்பாற்றப்பட்டாங்க. மற்ற ஜனங்கள்லாம் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? எல்லாரும் அதே தண்ணியில மூழ்கி இறந்துட்டாங்க. இப்போ நாமளும் என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இந்த பாவத்துக்குள் இல்லாம விலகி நின்னோம்னா நாமளும் என்ன செய்வோம்? காப்பாற்றப்படுவோம். சோ நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, வெரி குட், பாவத்துல இருந்து விலகி நிக்கணும். நோவா தாத்தாவால விலகி நிக்க முடியும்னா ஏன் நம்மளால நிக்க முடியாதா? நிக்க முடியும். வெரி குட் லியோ, நல்லா புரிஞ்சுக்கிட்டியே. ஆமா பசங்களா, தப்ப விட்டு விலகி போனவரை பத்தி நம்ம இப்ப பார்த்தோம். ஆனா தப்ப விட்டு விலகி போகாம இருந்தவரை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்ப நம்ம லோத் அண்ணா பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் பார்க்க போறோம். லோத் அண்ணா வாழ்ந்துட்டு வந்த பட்டணம் பேர் என்ன தெரியுமா? அந்த பட்டணம் சோதோம் குமாரா. அந்த பட்டணம் என்ன? அந்த பட்டணம் பேர் என்ன? அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் தெரியுமா? பாவம் நிறைஞ்ச பட்டணம். எப்படிப்பட்ட பட்டணம் அது? அந்த மாதிரி பட்டணத்தை ஆண்டவர் என்ன தெரியுமா நினைச்சிட்டாரு? அழிச்சிடலான்னு ஒரு பிளான் போட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? ஒரு பிளான் போட்டாரு. ஆனா லோத் அண்ணா அந்த பாவம் நிறைஞ்ச பட்டணத்துல ரொம்ப நல்லவரா வாழ்ந்ததுனால ஆண்டவருக்கு அந்த லோத் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். அதனால ஆண்டவர் என்ன நினைச்சாரு? லோத் அண்ணாவோட குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைச்சதுனால ஆண்டவர் ஒரு செய்தியை ஒண்ணு அனுப்புனாரு. இந்த பட்டினம் அழிய போகுது என்ற செய்தியை கேட்ட லோத்து தன்னுடைய குடும்பத்தோட அந்த பட்டணத்தை விட்டு போலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டாரு. அந்த நேரம் ஆண்டவர் அந்த லோத் அண்ணாவுக்கு ஒரு ரூல்ஸ் கொடுத்தாரு. அது என்ன ரூல்ஸ்னா, இந்த இடத்தை விட்டு போகும்போது இந்த பாவம் நிறைஞ்ச பட்டணத்தை திரும்பி பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் ஆண்டவர் கொடுத்தாரு. அங்க என்ன ரூல்ஸ் போட்டாங்க? வெரி குட், சூப்பரா சொன்னீங்க. ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா?
லோத் அண்ணாவும் அவங்க ஃபேமிலியும் அந்த பட்டணத்தை விட்டு வரும்போது லோத் அண்ணாவோட மனைவிக்கு அந்த பட்டணத்து மேல ஆசை நிறைய இருந்ததுனால அந்த லோத் அண்ணாவோட மனைவி என்ன தெரியுமா செஞ்சாங்க? திரும்பி பார்த்தாங்க. ஆமா, ரூல்ஸ மீறிட்டாங்க. ரூல்ஸ மீறினதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? லோத்தோட மனைவிக்கு அவங்க அப்படியே ஸ்டாச்சுவா மாறிட்டாங்க. ஆமா, அவங்க ஸ்டாச்சுவா மாறிட்டாங்க. அது மட்டும் இல்ல, லோத் அண்ணாவோட பிள்ளைகளுக்கும் நிறைய ஆபத்து வந்துச்சு. சோ பசங்களா, இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நோவா தாத்தா தப்பான காரியத்தை விட்டு விலகி நின்னதுனால அவர் காப்பாத்தப்பட்டார். லோத்தோடைய குடும்பம் எப்படின்னா, தப்பான காரியம் தெரிஞ்சுட்டும் அவர் அதை விட்டு விலகி நிக்காததுனால அவருடைய குடும்பத்துக்கு ஆபத்து வந்துச்சு. சோ பிள்ளைங்களா, நம்ம இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, தப்பான காரியம் எங்க நடக்குதோ அங்க நம்ம நிக்க கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா பசங்களா? இப்ப நம்ம எல்லாரும் வசனத்தை கத்துக்க போறோம். அந்த வசனத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர்றாரு. அந்த ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? ஸ்கூபி. அந்த ஸ்கூபியை வர சொல்லணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, நல்லா சத்தமா கிளாப் பண்ணுங்க. ஸ்கூபி, எங்க இருந்து நீ வந்த? நான் இப்பதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். எங்க இருந்து நீ குதிச்சு வந்த? அதெல்லாம் நான் திடீர்னு வருவேன். நான் நிறைய மேஜிக்லாம் கத்துட்டு இருக்கேன். அதனாலதான் இப்ப நான் புஷ்ஷின்னு வந்து நின்று இருக்கேன். ஓ அப்படியா? சரி, நான் இப்ப என் பிள்ளைங்களுக்கு அழகா வசனத்தை சொல்லி கொடுக்க போறேன். அந்த வசனத்தை நீயும் சேர்ந்து கத்துக்கிறியா? ஓகே ஓகே. அது எந்த வசனம் தெரியுமா? ஐயோ, எந்த வசனம்? நீங்க தான் சொல்லணும் எந்த வசனம்னு. துன்மார்க்கருடைய ஆலோசனை. எனக்கு தெரியும் அந்த வசனம் எனக்கு தெரியும். தெரியுமா? நான் சொல்லவா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் அப்புறம் துன்மார்க்கர் சொல்ற பேச்சை கேட்டு துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடந்து போய் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நின்னுட்டு. வசனம் தெரியுமா தெரியாதா? தெரியும், ஆனா லைட்டா மறந்து போச்சு. நீங்க ஒரே வாட்டி சொல்லி தரீங்களா? சரி, ஒரு தடவை சொல்லி கொடுப்பேன், நீ என் கூட சேர்ந்து சொல்லணும். சரியா? ஓகே. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இப்ப புரிஞ்சுதா வசனம் என்னன்னு? இப்ப எனக்கு புரிஞ்சுச்சு. நான் சொல்லவா? சரி சொல்லு பாப்பா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் சொல்ல சொன்னா நீ மார்ச் பாஸ் பண்ணிட்டு இருக்க. இப்படி பண்ணாதான் சீக்கிரம் ஞாபகம் வரும்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு வசனம் தெரியுமா தெரியாதா? இன்னொரு வாட்டி சொல்லி தரீங்களா? லைட்டா மறந்துச்சு எனக்கு. ஒரு தடவை சொல்லி தருவேன். சரியா? ஓகே ஓகே. என் கூட சேர்ந்து சொல்றியா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இப்ப புரிஞ்சுதா உனக்கு? ஓகே. இப்போ நான் சொல்லவா? சொல்லு பார்க்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். வாவ், சூப்பரா சொல்லிட்டாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. அக்கா, நீங்க ஒரு விஷயம் மறந்துட்டீங்க. இது எங்க இருக்கு நீங்க சொல்லவே இல்லையே. பரவாயில்லையே, உனக்கு இந்த ரெஃபரன்ஸ்லாம் சொல்ற பழக்கம் உண்டா? இருக்கு. எங்க இருக்குன்னு சொல்லுங்க. சரி பிள்ளைங்களா, அந்த வசனம் எங்க இருக்குன்னா சங்கீதம் 1:1. வாவ், சூப்பரா சொல்லிட்டீங்களே. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சு நான் உங்களை மாட்டி விடலான்னு பார்த்தேன். ஆனா நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். சரி பிள்ளைங்களா, இப்ப இந்த வசனத்தின் படி நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? தப்பு பண்றவங்க இருக்கிற இடத்துல நடக்க கூடாது, நிக்க கூடாது, உட்கார கூடாது. தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம அங்க இருந்து விலகிடணும். இதுதான். என்ன பசங்களா, புரிஞ்சுதா? என்னலையோ புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சுது. மம்மி, யாரோ பிளாஷ்பேக்லாம் போயிட்டு வந்துட்டாங்க போல. என்ன புரிஞ்சுது உனக்கு? மம்மி ஒரு நிமிஷம் வந்துடுறேன். மம்மி, மை ஃபேவரட் பால். சரி, இப்ப சொல்லு, இந்த வசனத்தின் படி நம்மளால இருக்க முடியும்ல? எஸ் மம்மி, நம்ம நோவா தாத்தாவே இருந்திருக்காரு. அப்ப நம்மளால இருக்க முடியாதா என்ன? வெரி குட். இதுக்கு பேர் தான் சின் டிஸ்டன்சிங். சின் டிஸ்டன்சிங்னா பாவத்தை விட்டு விலகி இருக்கிறது. பாரு, ஒருத்தருக்குள்ள வைரஸ் வராமல் இருக்கிறதுக்கு சோஷியல் டிஸ்டன்சிங் தான் முக்கியம். அதே மாதிரி தான் நம்ம உள்ளத்துக்குள்ள தவறான காரியம் வராமல் இருக்க இந்த சின் டிஸ்டன்சிங் ரொம்ப முக்கியம். இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ்ன்றது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் முடிஞ்சிடும். இது ஒரு டெம்பரரியான விஷயம். ஆனால் சின் டிஸ்டன்சிங்ன்றது நம்ம லைஃப் லாங் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். கரெக்ட் மம்மி. லியோ, இது நீ சாங் பார்க்குற டைம். நம்ம போய் சாங் பார்க்கலாமா? ஓகே மம்மி, வாங்க போலாம். போறேன், பாட்டு பார்க்க போறேன். அட்டுச்சிக். ஐயோ, என்னடா காணாம போச்சு? இதோ இருக்கு. அட்டுச்சிக்.
போ 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 தூர போ, பாவத்துக்கு நீயும் விலகி போ. வா 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 கிட்ட வா, ஏசப்பா குரல நீயும் கேட்க வா. போ 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 தூர போ, பாவத்துக்கு நீயும் விலகி போ. வா 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 கிட்ட வா, ஏசப்பா குரல நீயும் கேட்க வா. நோவா தாத்தா காலத்தை போல பாவம் ரொம்ப நிறைஞ்சிடுச்சு. கீழ்ப்படிந்து குடும்பத்தோட காக்கப்பட்டாரு, பிள்ளையால பத்திரமா மீட்கப்பட்டாரு, பிள்ளையால பத்திரமா மீட்கப்பட்டாரு. போ 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 தூர போ, பாவத்துக்கு நீயும் விலகி போ. வா 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 கிட்ட வா, ஏசப்பா குரல நீயும் கேட்க வா. போ 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 தூர போ, பாவத்துக்கு நீயும் விலகி போ. வா 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 கிட்ட வா, ஏசப்பா குரல நீயும் கேட்க வா. சோதோம் கொமோரா நாட்களை போல பாவம் ரொம்ப பெருகிடுச்சு. லோத்து மனைவி பார்த்தது போல திரும்பி பார்த்து உப்பு துணா மாறிடாதீங்க, திரும்பி பார்த்து உப்பு துணா மாறிடாதீங்க. போ 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 தூர போ, பாவத்துக்கு நீயும் விலகி போ. வா 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 கிட்ட வா, ஏசப்பா குரல நீயும் கேட்க வா. போ 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 தூர போ, பாவத்துக்கு நீயும் விலகி போ. வா 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 கிட்ட வா, ஏசப்பா குரல நீயும் கேட்க வா. போ 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 தூர போ, பாவத்துக்கு நீயும் விலகி போ. வா 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 கிட்ட வா, ஏசப்பா குரல நீயும் கேட்க வா. போ 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 தூர போ, பாவத்துக்கு நீயும் விலகி போ. வா 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 கிட்ட வா, ஏசப்பா குரல நீயும் கேட்க வா. நோவா தாத்தா காலத்தை போல பாவம் ரொம்ப நிறைஞ்சிடுச்சு. கீழ்ப்படிந்து குடும்பத்தோட காக்கப்பட்டாரு, பிள்ளையால பத்திரமா மீட்கப்பட்டாரு, பிள்ளையால பத்திரமா மீட்கப்பட்டாரு. போ 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 தூர போ, பாவத்துக்கு நீயும் விலகி போ. வா 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 கிட்ட வா, ஏசப்பா குரல நீயும் கேட்க வா. போ 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 தூர போ, பாவத்துக்கு நீயும் விலகி போ. வா 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 கிட்ட வா, ஏசப்பா குரல நீயும் கேட்க வா. சோதோம் கொமோரா நாட்களை போல பாவம் ரொம்ப பெருகிடுச்சு. லோத்து மனைவி பார்த்தது போல திரும்பி பார்த்து உப்பு துணா மாறிடாதீங்க, திரும்பி பார்த்து உப்பு துணா மாறிடாதீங்க. போ 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 தூர போ, பாவத்துக்கு நீயும் விலகி போ.
வா 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 கிட்ட வா ஏசப்பா குரலை நீயும் கேட்கவா போ 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 தூர போ பாவத்துக்கு நீயும் விலகி போ வா 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 கிட்ட வா ஏசப்பா குரலை நீயும் கேட்கவா. மம்மி, இந்த சாங் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி இருங்க, நான் ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். இப்போ போ போ தூரா போ ஏ பாவத்தை விட்டு நீ விலகி. ச்சே, நம்ம லியோக்குள்ள எவ்வளோ மாற்றம். அவனே நிறைய காரியம் கற்றுக்கிட்டு அவனே நிறைய விஷயத்த மாற்றிக்கிட்டான். அவனுடைய எல்லா குறும்புத்தனமும் அடங்கி போயிடுச்சு. ஆரம்பிச்சிட்டியா லியோ? என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. லியோ, ஆய்மே, என்னடா பண்ணி வச்சிருக்க? லைட்டா பச்சுதா, பிஸ்கெட் மேல இருக்குன்னு நினைச்சு எகிர்னம்மா, தமான்னு உன்ட்டேன். பிஸ்கெட்டு இங்க சைடுல இருக்கு, நீ எதுக்கு மேல ஏறின? ஏஞ்சிரு. இன்னும் ஏஞ்சிக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆமா, இந்த இதை எடுத்துட்டு ஹாலுக்கு போ, நான் உனக்கு பின்னாடியே ஜூஸ் எடுத்துட்டு வரேன். அப்படியே ஆகட்டும். பசங்களை என்ன பண்றதோ, வேலைக்கு மேல வேலை வச்சிருக்கேன். இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்குள்ள கழிச்சு கழிச்சு விட்டுறானுங்க. என்ன பண்றதுன்னு மா, இப்ப என்ன பண்ணான்னு தெரியலையே. இப்ப என்ன இல்லை. ஹலோ குட்டீஸ், இன்னைக்கும் டே 3 ப்ரே ஃபார் நேஷன் டைமில் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நீங்கள் எபிசோட் 3 பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அங்கே சின் டிஸ்டன்சிங் அப்படின்ற டாப்பிக்கை பார்த்துருப்பீங்க. நீங்களும் பாவத்தை விட்டு விலகி இருக்கணும், சரியா? சரி, இன்னைக்கு என்ன ஸ்டேட்டை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டேட் மகாராஷ்டிரா. இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட் அப்படின்னு இந்த மகாராஷ்டிராவை சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகாராஷ்டிராவில் 12 crores பீப்புள் வாழ்கிறாங்க. இதோடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை. இதில் மொத்தமாக 36 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இவங்களுடைய லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா மராத்தி. இங்கே மொத்தம் 34 ட்ரைப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மெயின் ஆக்குபேஷன் என்னன்னு பார்த்தோம்னா 56% அக்ரிகல்ச்சர், அப்புறம் 15% இண்டஸ்ட்ரீஸ். இங்கே மொத்தம் 1.5 crores ஃபார்மர்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, மணி ஃப்ளோ ஆகிற ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட்டில் தான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரோட் நெட்வொர்க் இருக்குது. அதாவது நிறையா ஸ்டேட்ஸை கனெக்ட் பண்ணுற ரோடு இந்த மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆன இடம் இந்த மகாராஷ்டிரா தான். நெக்ஸ்ட் இந்த மகாராஷ்டிராவில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் ஒரு எண் மகாராஷ்டிராலையும் நெக்ஸ்ட் எண் குஜராத்லேயும் இருக்குதான். இப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷனை நீங்கள் யாரும் பார்த்ததில்ல. அப்படிப்பட்ட ஒரு அமேசிங்கான ஸ்டேட் தான் நம்ம மும்பை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட்டில் படித்தவங்க நிறையா இருக்காங்களா. அதோடைய லிட்ரஸி ரேட் பார்த்தோம்னா 86%. இவ்வளோ காரணங்கள் இருந்தும் கூட சில நெகட்டிவ் சைடும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த மும்பையில். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்கிறதுலே செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்லம் ஏரியான்னு பார்த்தோம்னா மும்பையில் இருக்கிற தாராவி தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மக்கள்லாம் வந்து ரொம்ப கிட்ட வாழ்கிறனால நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ கூட கொரோனா வைரஸ்னால நம்ம நியூஸில் பார்த்துருப்போம், தாராவி பிளேஸில் தான் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விதர்பா அப்படின்ற ஒரு பிளேஸை தான் புவரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே நிறைய கஷ்டப்படுற மக்கள் வாழ்கிறாங்க. பாவர்ட்டினாலேயும் ஒழுங்கான சாப்பாடு இல்லாதனாலையும் அவங்க வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகி நிறைய பேர் செத்தும் போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட்டில் 60% சைல்ட் லேபர் இருக்குது. ஸோ இவ்வளோ இன்கம் வர ஒரு ஸ்டேட்டாக இருந்தால் கூட இதோட சைல்ட் லேபர் குறையாமல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இவ்வளோ காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போவும் இந்த டார்க்கர் சைட்லாம் மாறி ஆண்டவர் இந்த ஸ்டேட்டை செழுமையாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஆண்டியை கூப்பிட்டு ஜெபம் பண்ணலாமா? தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கூட மகாராஷ்டிரா ஸ்டேட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனை கேட்டிங்கல்ல. அதெல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குதுல்ல.
இன்னைக்கு கூட நம்ம அந்த மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல்ல பண்ணது மாதிரியே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு குறிப்பாக ஆன்ட்டி சொல்லுவேன். அதுக்கு பிறகு எல்லாம் சேர்ந்து நம்ம இணைஞ்சு ஏசப்பாவுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். முதல்ல அந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற சில்ட்ரனுக்காக ஜெபிக்கலாம், யூத்ஸ்க்காக ஜெபிக்கலாம். நிறைய சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதோட மாத்திரம் இல்லை, அவங்க வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையினால படிக்க முடியாமல் இருக்கிறாங்க. அதனால சின்ன பிள்ளைகள், படிக்கிற வயசில் இருக்கிறவங்க ஸ்கூலுக்கு போகணும், அதுக்கு ஆண்டவர் உதவி செய்யணும். வாலிபர்களுக்காக ஜெபிக்கலாம். ஏன்னா அங்கே பாவம் நிறைய இருக்கிறதான ஒரு பகுதியாக இருக்கிறதுனால ஏசப்பாவுக்கு பயந்து வாழணும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாருக்கும் வேண்டிய பாதுகாப்பை ஏசப்பா கொடுக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடிக்கோங்க. ஏசப்பாவுடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்த்து பிரார்த்தனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, மகாராஷ்டிராவில் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் நல்ல விதத்தில் கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கி தாங்கப்பா. குடும்ப வறுமை நிமித்தமாக வேலைக்கு போகக்கூடாது, வேற எந்த உங்களுக்கு பிரியமில்லாத எந்த தப்புகளையும் செய்யக்கூடாதுப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மீது உங்கள் கண்கள் ஆண்டவரே நோக்கமாக இருந்து அவங்கள பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தெல்லாம் ஏசப்பா நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அடுத்து இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த மகாராஷ்டிராவில் தாராவின் ஒரு பகுதி, அங்கே பார்த்தா அது ஸ்லம் மாதிரி இருக்கும். ரொம்ப நெருக்கடி நிறைந்த ஒரு பகுதி. அங்கே இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளணும். எந்த நோய் தொற்றுகளோ விஷக்கிருமிகளோ அந்த ஜனங்களுக்கு பாதிப்பை கொண்டு வரக்கூடாது. ஆண்டவருடைய பாதுகாக்கிற கரம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாத்து கொள்ளணும். நல்ல சுகத்தை கொடுக்கணும், பலத்தை கொடுக்கணும், அவங்க தேவைகளை எல்லாம் சந்திக்கணும். இந்த தாராவி பகுதிக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த தாராவி பகுதியிலே வசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அங்கே ஏராளமான தமிழ் மக்கள் இருக்கிறத நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அவங்களெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க. நோய் நொடிகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா. நோய் தொற்றுகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. நல்ல சுகத்தை தாங்க ஏசப்பா, பலத்தை தாங்க. அவங்களுடைய ஒவ்வொருவர் மீது உங்களுடைய கிருபை ஆண்டவரே ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பகுதியில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க ஆண்டவர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கடைசியாக ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அதுதான் அந்த விதர்பா டிஸ்ட்ரிக்ட். அதை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். மால் நியூட்ரிஷன் உண்டு, நிறைய பட்டினியெல்லாம் இருக்குது. அந்த மாவட்டத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அங்கே இருக்கிற எல்லா பசி, பட்டினி, வறுமை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றணும். அந்த ஜனங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுக்கணும். இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, அந்த விதர்பா பகுதியில் வசிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சரியான உணவில்லை என்று நாங்கள் அறிந்தோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உணவு பற்றாக்குறையினாலே, ஊட்டச்சத்து குறைவினாலே எவ்வளவோ சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்பா. அந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கிறதை அறிந்தோம் ஆண்டவரே. இந்த விதர்பா பகுதிக்கு இறங்குங்கப்பா. இப்படி ஆசீர்வதிக்கிற கரத்தை அந்த மாவட்டத்தின் மீது நீங்கள் நீட்டி அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஜீவனுள்ள தேவனை காண நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. மகாராஷ்டிரா முழுவதிலேயும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையுள்ள கரம் கிரியை செய்யட்டும். அந்த ஜனங்களுக்கு உங்களை நீங்கள் வெளிப்படுத்துங்கப்பா. உங்களை தேடக்கூடிய கிருபைகளை தாருங்க. இம்மட்டுமாய் நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜபங்களுக்கும் நல்ல பதில்களை நீங்கள் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தம்பி தங்கச்சி, நாளைக்கும் இதே நிகழ்ச்சியில் மறுபடியும் நம்ம சந்தித்து ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்க போகிறோம். அது வரைக்கும் ஏசப்பாவுடைய கிருபை உங்களோட இருக்கட்டும். என்ன குட்டீஸ், இன்னைக்கு மகாராஷ்டிராக்காக ப்ரே பண்ணீங்களா? இப்போ நீங்க ப்ரே பண்ண மாதிரியே ஏசப்பா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நீங்க ப்ரே பண்ணதை பார்த்து ஏசப்பா ரொம்ப 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 சந்தோஷப்படுவாரு. இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இதே நேரம் நாளைக்கு இன்னொரு ஸ்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.